وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. أحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال في موضع آخر: إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما. اللهم آمين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் அவன் ஒருவனையே துதித்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, உங்களுக்கு முன்னால் தற்போது ஃபுஸ்ஸிலத் எனும் சூராவிலிருந்து ஒரு சில வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டது. அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் இந்த வசனங்களில் கூறுகிறான், நிச்சயமாக எந்த மனிதர்கள் அல்லாஹ்வை தன்னுடைய இறைவனாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, தங்களுடைய இறைவனாக அல்லாஹ்தான் இருக்கிறார் என்பதை கூறி இன்னும் அதில் நிலைத்திருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுக்கும் வழங்கும் சிறப்புகளை இந்த வசனங்களில் சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுகிறான், ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகிறார்கள். அல்லாஹுடைய அருள்களை சுமந்த மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். அவர்களை நோக்கி கூறுகிறார்கள், நீங்கள் செய்த அமல்களை கொண்டு பயப்படவும் தேவை கிடையாது, மறுமையுடைய நிலையை கண்டு நீங்கள் கவலைப்படவும் தேவை கிடையாது.
உங்களுக்காக சுவனம் கண்டிப்பாக காத்து கொண்டிருக்கிறது. எந்த சுவனத்தை கொண்டு உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதோ அந்த சுவனம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க இருக்குது. எப்படிப்பட்ட சொர்க்கம் அது? அந்த வானவர்கள் அந்த மனிதர்களை நோக்கி சொல்லுவார்களாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கொடுக்கிறார், நஹ்னு அவுலியாஉக்கும், நாங்க அதாவது வானவர்கள் உங்களுடைய தோழர்களாக பாதுகாவலர்களாக உங்களுக்காக துஆக்களை செய்தவர்களாக இந்த உலகத்திலும் சரி நாளைய மறுமையிலும் சரி இருக்கிறோம் என்று வானவர்கள் கூறுவார்கள். அந்த சுவனத்தை பற்றி சொல்லும் பொழுது, வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்க உள்ளங்கள் எதையெல்லாம் விரும்புமோ, எதையெல்லாம் ஆசைப்படுமோ, எதையெல்லாம் எதிர்பார்க்குமோ, எதையெல்லாம் வேண்டும் என்று கேட்குமோ எல்லாமுமே உங்களுக்கு அதில் கிடைக்கும். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் பிறகு சொல்லிக் கொடுத்தா, வலக்கும் ஃபீஹா மா தத்உன், அதே போல் அந்த சொர்க்கத்தில் நீங்கள் கேட்கும் அனைத்துமே கிடைக்கும். இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அல்லாஹ் அழகா சொல்லி இந்த வசனங்களுடைய ஆர்டரை முடிப்பான், நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய மன்னிப்பாளனான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நம்மீது கருணை காட்டக்கூடிய கருணையாளனான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கஃபூர் அந்த ரஹீமிடமிருந்து இத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்து செல்வோமே, நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விருந்தோம்பலாம் அது. அல்லாஹ் நம்முடைய விருந்தோம்பல்களை சொர்க்கத்தில் நமக்காக வேண்டி ஏற்பாடு செய்து வைத்துள்ளான். இந்த வசனம் ரீதியாக பார்க்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தில் இஸ்திகாமத் என்பதை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இஸ்திகாமத் இந்த வார்த்தை இதுக்கு முன்னர் நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டும் இருக்கலாம், இல்லை கேள்விப்படாமலும் இருக்கலாம். இன்னைக்கு பிறகு இந்த வார்த்தைகள் உங்கள் மனசில் கண்டிப்பாக பதிஞ்சிருக்கணும். கடைசி வரைக்கும் இந்த வார்த்தையில் நம்ம வாழ்க்கையை ஓட்டு செல்லணும் இன்ஷா அல்லாஹ். ஆக இந்த இஸ்திகாமத் என்றால் என்ன? நாம நிலைத்து இருக்கிறது. இன்னைக்கு ஆரம்பித்தோம் நாளைக்கு முடிச்சிட்டோன்னு இல்லாமல் எங்கு நாம அமல்களின் பயணத்தை ஆரம்பித்தோமோ ஆரம்பிக்கப்பட்ட பயணம் முடியணும் அப்படின்னா மௌத்து தான் ஒரே ஸ்டாப்பாக இருக்கு. நம்முடைய மரணத்துக்கு முன்னே நாம ஆரம்பிச்சு நல்ல அமல்களின் பயணத்தை முடிச்சிடக்கூடாது. ஆரம்பிச்சு நல்ல அமல்களை நிலைபெற செய்யணும். ஸ்டேபிளாக கொண்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு அமல்களை மாற்றி கொண்டு போய்கிட்டே இருக்கணும். நமக்கு இஸ்லாம் சொல்லி கொடுக்கிறது இது ஒன்று தானே. அல்லாஹ் இந்த வசனத்தில் ஆரம்பத்திலே சொல்லி கொடுத்தானே, இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், எங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று எவர் கூறுவார்களோ, சும்மஸ்தகாமு, பிறகு சொன்ன வார்த்தையில் எந்த மக்கள் நிலைத்தும் இருப்பார்களோ. ஆக நிலைத்திருப்பது அல்லாஹ்வுக்கு பிடிச்ச அம்சங்கள்ல ஒன்று. வெறும் வாய்ப்பட அல்லாஹ் தான் இறைவன், அல்லாஹ் தான் என்னுடைய எல்லாமே சொல்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க. வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் வாய் வார்த்தையாக சொன்னால் மட்டும் வெற்றி கிடைக்க போறது கிடையாது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் மீது நம்முடைய வாழ்க்கையை நடத்திட்டு போகணும். அடுத்தடுத்த கட்டத்தில் இந்த வார்த்தையின் மீது வாழ்க்கையை சரி பண்ணிக்கிட்டு இருக்கணும். நம்முடைய தௌஹீத், நம்முடைய ஷிர்க், இந்த தௌஹீத் ஏன் கத்துக்கணும்? நிலைத்து இதுல பயணிக்கிறதுக்காக. ஷிர்க் ஏன் தெரிஞ்சுக்கணும்? நிலைத்து அதிலிருந்து ஒதுங்கி இருக்கிறதுக்காக. தௌஹீத் எங்க நமக்கு முக்கியமோ அதே போல ஷிர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கிறது நமக்கு முக்கியமானதா இருக்கு. புரிஞ்சுக்க அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம எந்த விஷயங்களில் இஸ்திகாமத்தை பேணுவோமோ நிலைத்து இருப்போமோ அல்லாஹ்வுடைய சிறப்புகள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காம இருக்க போறது கிடையாது. இஸ்திகாமத்துனா என்ன? குர்ஆன் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டா இவ்வளவு அழகான வசனங்கள்ல நபியுடைய ஹதீஸ்கள்ல பார்க்க முடியுமான்னு கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி வருவாங்க. சுஃபியான் பின் அப்துல்லா அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு நபி கிட்ட வருவாங்க. நபி கிட்ட வந்து கேட்பாங்க, யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, குல் லீ ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக் வ ஃபி ரிவாயத்தின் கைரக். நபியே, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு இஸ்லாம் சம்பந்தமான சுருக்கமான விஷயத்தை சொல்லி கொடுங்க. எப்படிப்பட்ட விஷயமா இருக்கணும்? நான் பிறகும் இது குறித்து உங்களை தவிர யாருகிட்டையும் கேட்கக்கூடிய நிலைமை ஏற்படக்கூடாது. அந்த அளவுக்கு சுருக்கமான
அழகான இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை இஸ்லாம் என்ற தலைப்பில் சொல்லிக் கொடுங்கன்னாங்க. கேள்வி புரிஞ்சுச்சா? கேள்வி புரிஞ்சுச்சா? நபி கிட்ட கேட்டாங்க, எனக்கு இஸ்லாம்னா என்னன்னு சொல்லி கொடுங்க. எப்படி சொல்லி கொடுக்கணும்? பெருசா வளவல கொலக்குறோன்னு தேவையில்லை, ஈஸியா சொல்லி கொடுங்க, மனசுல ஈஸியா புரிஞ்சிடணும். வேறு மக்கள் கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது நபியே. நபி கேட்டாங்க இந்த கேள்வியை, பிறகு பதிலும் கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லாஹ், இஸ்லாம்னா என்னன்னு சொல்லி கொடுங்க. கேள்வி இருக்கு, நபி பதில் கொடுக்கறாங்க, குல் ஆமன்து பில்லாஹ், சொல்லுங்க அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டேன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டேன்னு சொல்லுங்க. தும்மஸ்தகிம், பிறகு இதிலே நிலைச்சு போயிருங்க. ஈமான் பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டேன்னு உறுதியாக சொல்லுங்க, அதிலேயே நிலைத்திருங்க. நிலைத்திருங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாமுமே அடங்கிடுது உங்களுக்கு அதுல. அல்லாஹ் தான் என்னோட இறைவன், இந்த வார்த்தையில வாழ்க்கையை கடக்கணும். வாரங்களே கிடையாது, மாதங்களே கிடையாது, நம்ம வாழ்க்கையை கடக்கணும். அல்லாஹ் தான் இறைவன் டாபிக்ல. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு இத்தகைய வாழ்க்கையை வாழச் செய்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இந்த நிலைத்திருக்கக்கூடிய இந்த தன்மைகளை குறித்து பார்க்கும் பொழுது நம்ம வரலாறு எடுத்து பார்த்துக்கலாமே. இதற்கு முன் இருந்த காலகட்டத்திலையும் சரி, இப்ப இருக்கிற காலகட்டமும் சரி, இனி வரப்போற காலகட்டமும் சரி, நிலைத்திருக்கக்கூடிய இந்த தன்மைகள் முஸ்லிம்கள்ல நிறைய பேர்கிட்ட பார்க்க முடியாது. ஆரம்பிப்பாங்க அமல்களை, ஈமான் அதிகரிச்சிருக்கும், அமல்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, என்ன ஆகும்னு தெரியாது, டக்குன்னு அமல்கள் விட்டுருவாங்க. நபி சொல்லியும் கொடுத்தாங்க, லிகுல்லி அமலின் ஷர்ரத்துன், எல்லா அமலுக்கும் ஒரு தீங்கான பகுதிகளும் இருக்கு. தீங்கான பகுதினா என்ன? அமல் செய்வோம், கொஞ்சம் அலட்சியம் ஏற்படும், கொஞ்சம் படுபோக்காக இருப்போம், 2 நாள் தொழுதாச்சு 1 நாள் கேப் விட்டுப்போம், இல்ல 10 நாள் தொழுதாச்சு 1 நாள் கேப் விட்டுப்போம், 20 நாள் குர்ஆன் ஓதியாச்சு 1 நாள் கேப் விட்டுப்போம். இப்படி இந்த அலட்சியம் வரும். நபியே சொல்லி கொடுத்தாங்க, லிகுல்லி ஷர்ரத்தின் ஃபத்ரத்துன், இந்த அவகாசங்களுக்கும் கூட, இந்த அலட்சியப்படக்கூடிய நேரங்களுக்கும் கூட ஒரு சில காலங்கள் இருக்கு. ஒரு முஃமின் எவ்வளவு முடியுமோ சீக்கிரமாக அந்த அலட்சியங்களை போக்கிடுவான், அலட்சியங்களை விட்டு வெளியேறிடுவான். ஒரு முஃமின் அல்லாத நபர், ஈமானுடைய சுவையை முழுமையாக சுவைக்காத நபர், ஈமானிய வாழ்க்கையில் வாழ விரும்பாத நபர் அந்த அலட்சியத்தின் பாதையிலேயே போய்கிட்டே இருப்பார். நபி சொன்ன வார்த்தைகளாச்சு, கண்டிப்பா போய் ஆகாது. பார்க்க முடியும் நிலைத்திருக்கக்கூடிய இந்த தன்மைகள்ல இன்னைக்கும் சரி, அன்னைக்கும் சரி, பிறகும் சரி, நிறைய மக்கள் இதுல பிடியாக பார்க்க முடியாது. சலஃபுமார்களை பார்க்கலாமே, அலைஹிம் ரஹ்மah, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. நிறைய உதாரணங்கள் சொல்ல மனசு வருது, நம்ம கிட்ட நேரமே அவ்வளவா இல்லை. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நான் போக விரும்புவேன் இன்ஷா அல்லாஹ். இமாம் முஸ்லிம் அலைஹி ரஹ்மத்துடைய புத்தகத்துல சஹீஹ்ல ஹதீஸை மென்ஷன் பண்ணுவாங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, ஒரு நாளைக்கு எந்த நபர் கடமையான தொழுகையை தவிர்த்து உபரியான 12 ரக்காத்துகளை, நம்ம சுனன் முஅக்கதான் சொல்றோம், சுனன் ராத்திபா சொல்றோம்ல, அந்த உபரியான 12 ரக்காத்துகளை யார் ஒரு நாளைக்கு சரிவர சொல்லுவாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிய லஹு பிஹின்ன பைத்துன் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் அவர்களுக்கு ஒரு கோட்டையை கட்டுறான், ஒரு மாளிகை கட்டுறான். வெறும் 12 ரக்காத்துகள் ரொம்ப பெருசுலாம் இல்லை. ஃபஜ்ருக்கு முன்ன 2 ரக்காத்து, லுஹருக்கு முன்ன 4 ரக்காத், லுஹருக்கு பின்ன 2 ரக்காத், மக்ரிபுக்கு பிறகு 2, இஷாக்கு பிறகு 2. இந்த மொத்தமா கணக்கு பண்ணி பார்த்தா 12 ரக்காத்துகள் யாரு சரிவர சொல்லுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டுறானா. சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தியை கேட்ட உடனே நமக்கும் தெரியும் தானே செய்தி, நமக்கு இதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். சஹாபியா உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, மா தரக்துஹுன்ன முந்து சமிஅதுஹுன்ன மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்ப இந்த வார்த்தைகளை நபியின் வாயிலிருந்து நான் கேட்டேனோ அன்னியிலிருந்து இன்ன வரைக்கும் நான் இதை விட்டதே கிடையாது. என்னிலிருந்து எப்ப நபியுடைய வாயிலிருந்து வார்த்தைகளை கேட்டாங்களோ அந்த நொடியிலிருந்து, அந்த நாள்ல இருந்து அவங்க சொல்றாங்க, அன்னைக்கு வரைக்கும், என்னுடைய மரணம் வரைக்கும் வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் வரைக்கும் நான் இந்த அமலை விட்டது கிடையாது, எல்லா நாளுமே பேணுனேன். புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி கொடுப்பாங்க அவங்க மாணவர்களுக்கு. நமக்கு இப்படிதான் மார்க்கம் கிடைச்சிச்சு, சஹாபாக்கள் தெரிஞ்சிச்சு, சொல்லி கொடுத்தாங்க, மற்றவங்க கத்துக்கிட்டாங்க, பிறகு சொல்லி கொடுத்தா, இப்படிதான் இந்த செயின் பேச மார்க்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சஹாபியா உம்மு ஹபீபா சொல்லி கொடுப்பாங்க தாபிஈ அம்பஸா அலைஹி ரஹ்மத்,
அம்பஸா அவங்க சொல்லுவாங்க, மா தரக்துஹுன், நான் இந்த அமல்களை விட்டது கிடையாது. எப்ப உம்மு ஹபீபாவுடைய வாயிலிருந்து செய்தியை கேட்டேனோ அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் இந்த அமல் விட்டது கிடையாது. அந்த 12 ரக்காத்துக்களை பிடிச்சுக்கிட்டே இருந்தேன். அம்பஸா சொல்லி கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் அப்படின்னா அம்பஸா சொல்லி கொடுக்குற அவங்க மாணவர்களுக்கு. அதுல ஒருத்தர் இருப்பார், அமர் பின் அவுஸ் அலைஹி ரஹ்மா. அமர் பின் அவுஸ் அவங்க சொல்லுவாங்க, மா தரக்துஹுன்ன முந்து சமிஅத்துஹுன் மின் அம்பஸா. அம்பஸா கிட்ட இருந்து எப்ப நான் இந்த ஹதீஸை செவிமடுத்தேனோ அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் நான் அந்த அமலை விட்டது கிடையாது. யாரு சொல்றா? அமர் பின் அவுஸ் அலைஹி ரஹ்மா. அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுல ஒருத்தவங்க இருப்பாங்க, நுஅமான் அலைஹி ரஹ்மா. அவங்க சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹ், நான் இந்த செய்தியை எந்த நேரத்தில் அமர் பின் அவுஸ் கிட்ட கேட்டேனோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த அமலை விட்டது கிடையாது. இப்படி சொல்றது நிறைய விஷயங்கள் இருக்கு, இங்க பார்த்துக்கலாமே. உம்மு ஹபீபா நபி கிட்ட கேட்டாங்க, அவங்க சொல்லி கொடுத்து கத்துக்கிட்டு அம்பஸா அலைஹி ரஹ்மா, பிறகு அமர் பின் அவுஸ், பிறகு நுஅமான் அலைஹிம் ரஹ்மா. இப்போ இந்த 4 ஜெனரேஷன்ஸ் நபியுடைய ஒரு செய்தியை கேட்டு அந்த செய்தியில அமல் பண்றதுக்கு நிலைத்திருந்தாங்க. இப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த சிறப்புகள் அவங்களுக்கு இருந்த காரணத்தினாலேயே தான் நம்ம சொல்லுவோம் அவங்கள சலஃபு சாலிஹ். இந்த அருள் மிகுந்த அல்லாஹ்வுடைய பாக்கியம் மிகுந்த மிகச்சிறந்த சமூகங்கள், மிகச்சிறந்த மக்கள் கூட்டம் அது. அந்த மக்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். அவங்க தன்னுடைய வாழ்க்கையில நபியின் செய்தியை கேட்ட உடனே அதுல மும்முரமா இறங்குனாங்க, நிலை பெற்று இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? கேட்டேன், ஒரு நாள் செஞ்சேன், ஒரு நாள் விட்டேன்னு கிடையாது. கேட்ட அன்னை நாள்ல இருந்து இன்னை வரைக்கும், அறிவிப்பு செய்யற அன்னை வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. நான் இந்த அமல் விட்டது கிடையாது. எவ்வளவு கஷ்டமான நேரங்கள் போயிருக்கும். சஃபர் பண்ணியிருக்கலாம், பயணம் பண்ணியிருக்கலாம், வெளியே போயிருக்கலாம், கஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கலாம், நேரங்கள் கிடைக்காம போயிருந்திருக்கலாம், வேலை பளு இருந்திருக்கலாம், எவ்வளவு பெரிய குளிர்காலமா இருந்திருக்கலாம், வெயில் காலமா இருந்திருக்கலாம், பனி காலங்களா இருந்திருக்கலாம், உது செய்ய முடியாத நிலைமையில இருந்திருக்கலாம், குளிக்க முடியாத காரணங்களா இருந்திருக்கலாம், எவ்வளவு காலம் வந்திருக்கு அவங்க வாழ்க்கையில. சுப்ஹானல்லாஹ். இருந்துமே என்ன சொன்னாங்க? எப்ப செய்தியை கேட்டேனோ அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அமல் விட்டது கிடையாது. நமக்கு வாழ்க்கையில தேவையானதும் இதுதான். என்னது? இஸ்திகாமத். சுப்ஹானல்லாஹ். இது தொழுகையில் எடுத்துக்கலாம். எவ்வளவு பெரிய உதாரணங்கள் சொல்ல முடியும் அப்படின்னா நிறைய இருக்கு. மறுபடியும் ஒன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் உங்க புரிதலை கொடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போறேன். தாபீன்கள்ல மிகச்சிறந்த தாபீன்மார்கள் பார்க்கும் பொழுது அதுல ஒரு பெயர் கண்டிப்பா நம்மால மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. சயீத் பின் முஸைப் அலைஹி ரஹ்மா. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் அவங்கள பத்தி. சயீத் எப்படிப்பட்ட ஒரு நபர்னா சுப்ஹானல்லாஹ், அவங்கள பத்தி வரும். அவங்க தன்னுடைய வாழ்க்கையில 40 ஆண்டுகள், 40 நாள் இல்லை, 40 ஆண்டுகள் அவங்க ஜமாத்துடைய தொழுகையில தக்பீர் தஹ்ரீமாவை ஒரு முறை கூட மிஸ் பண்ணாம இருந்தாங்க. ஒரு முறை கூட தக்பீர் தஹ்ரீமாவை மிஸ் பண்ணது கிடையாது. 40 ஆண்டுகள்ல ஒரு முறை கூட கிடையாது. இன்னைக்கு நம்மளை கேட்டு பார்க்கலாமே, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை தான். இந்த 5 வேளை தொழுகையில் எத்தனை வேளை தொழுகை நீங்க ஜமாத்தோட தொழுதீங்க? தக்பீர் தஹ்ரீமா விடுங்க, அது ரொம்ப கணக்கே கிடையாது நம்ம கிட்ட. எத்தனை தொழுகை ஜமாத்தோட தொழுதும், எத்தனை தினங்கள் ஃபஜ்ர் தொழுகையை சரியா பள்ளியில தொழுது இருப்போம். ரமதான் போச்சு, புனிதமான மாதம் போச்சு. இந்த மாசத்துல யாவது இந்த 30 நாள் கிடைச்சிச்சு, 30 நாளுமே பள்ளிக்கு வந்து தொழுதான ஃபஜ்ர் தொழுகை. கேட்டு பார்த்தா பதில் நமக்கே தெரியும். வெளியே பதில் சொல்ல கூச்சமா இருக்கும், அசிங்கமா இருக்கும், கேவலமா இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கு நம்முடைய ரமதானிய மாத நிலைமைகள். அங்க பார்க்க முடியுது. சயீதுடைய வாழ்க்கையில் அலைஹி ரஹ்மா 40 ஆண்டுகள் தக்பீர் தஹ்ரீமா மிஸ் பண்ணாம ஜமாத்ல தொழுதாங்க. அதுல 20 ஆண்டுகள் சொல்லுவாங்க தொழுகையில யாருடைய கழுத்தையும் பார்த்தது கிடையாது. யாருடைய கழுத்தையும் பார்த்தது கிடையாது. கழுத்தை பார்க்கிற தொழுகையில் அப்படி என்ன அர்த்தம்? முன்னாடி யாருமே இல்லை. தொழுகையில முன்னாடி யாருமே இல்லை என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் சஃப்ல தொழுவாங்க. 20 ஆண்டுகள் முதல் சஃப பேர்னவங்க, 40 ஆண்டுகள் தக்பீர் தஹ்ரீமாவை மிஸ் பண்ணாம ஜமாத்ல தொழுதவங்க நம்முடைய சலஃபுமார்கள் இருந்தாங்க. 40 ஆண்டுகளை விடுங்களேன், நம்மால் 40 நாள் முடியுமா? 40 தினங்கள் முடியுமா? 40 தினங்கள் யார் இந்த செயலை செய்வாங்களோ நபி சொல்லி கொடுத்த ஹதீஸ் கேட்டுட்டு போங்க இங்கிருந்து இன்ஷா அல்லாஹ். நபி சொல்லி கொடுத்தாங்க. திரும்பி வரக்கூடிய ஹதீஸும் கூட இமாம் அல்பானி அலைஹி ரஹ்மா இது ஹசனுடைய தரத்தில் கொண்டு வருவாங்க. ஆக நம்பிக்கை தன்மையுடைய ஆதாரபூர்வங்கள் அடிப்படையாக பார்க்கும் பொழுது ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஹதீஸ். நபி சொன்னாங்க, மன் ஸல்லா லில்லாஹி 40 யௌமன் ஃபீ ஜமாஅ. எந்த ஒரு நபர்
40 தினங்கள் அல்லாஹ்வுக்காக ஜமாத்தோடு தொழுவாரோ, 40 நாள்கள் 40 தினங்கள் யார் அல்லாஹ்வுக்காக ஜமாத்தோடு தொழுவாரோ, வயுதுரிகு தக்பீராத்துல் ஊலா, தக்பீர் தஹ்ரீமாவோடு ஜமாத்தோடு தொழுகணும், இமாமோடு தொழுகணும், தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுகணும். தக்பீர் தஹ்ரீமா என்ன அர்த்தம்? முதல் அல்லாஹ் சொல்றோம்ல தொழுகையில, முதல் அல்லாஹ் அக்பர், அந்த முதல் அல்லாஹ் அக்பர் தக்பீர் தஹ்ரீமா. இமாம் நிப்பாங்க, இக்காமத் சொன்ன பிறகு அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க ஃபாத்திஹாவுக்கு முன்னாடி முதல் ரக்காத்துல, அது தக்பீர் தஹ்ரீமா. நபி சொல்லி கொடுத்தாங்க, இந்த 40 தினங்களில் எந்த ஒரு மனிதர் இமாம் ஜமாத்தோடு இருந்து தக்பீர் தஹ்ரீமாவை 40 நாள்ல எல்லா வக்தும் பேணி வாழ்வாரோ, நபி சொல்லி கொடுத்த சிறப்பு இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, குத்திபத் லஹு பராஅத்தான், அவர்களுக்கு 2 விலகல் எழுதப்படுது. 2 விலகல். விலகல்னா என்னென்ன விலகல்? அது நபி சொல்லி கொடுத்தாங்க, பராஅத்து மினன் நிஃபாக் வ பராஅத்து மினன் நார், நயவஞ்சகத்திலிருந்து அவங்க விலக்கி வைக்கப்படுவார்கள். நயவஞ்சகத்திலிருந்து, நிஃபாக்கிலிருந்து, முனாஃபிக் தன்மையிலிருந்து அவங்க விலகல் செய்யப்படுவாங்க, விலக்க வைக்கப்படுவாங்க. ஷரியத் நமக்கு உத்தரவாதம் கொடுக்குது, நம்ம இஸ்லாம் நமக்கு கேரண்டி கொடுக்குது. 40 தினங்கள் நீங்க இந்த ஜமாத்தோடு சொல்லக்கூடிய இந்த அமலை மேற்கொள்வீங்க, தக்பீர் தஹ்ரீமாவை பேணியபடி அப்படின்னா நபி சொல்லி கொடுத்தாங்க 2 விதமான விலகல் அவங்களுக்கு எழுதப்படுது. முதலாவது நிஃபாக்கிலிருந்து அவங்க விலக்கி வைக்கப்படுவாங்க. யார் 40 நாள் இந்த தொழுகையை ஜமாத்தோடு பேணுவாங்க தக்பீர் தஹ்ரீமாவோடு, அவங்க உள்ளத்துல நிஃபாக் இருக்காது. நிஃபாக் இல்லையா, நம்ம வாழ்க்கையில பெரிய சந்தோஷங்கள்ல ஒண்ணு, நான் முனாஃபிக் கிடையாது. எப்படிப்பட்ட பயங்கரம் தெரியுமா இது? உமர் போன்ற பெரிய பெரிய சஹாபி ரலியல்லாஹு அஜ்மஈன் அவங்க பயந்துகிட்டு இருப்பாங்க, என்னுடைய பேர் முனாஃபிக்ல வந்துருமோ, என்னுடைய பேர் முனாஃபிக்ல பட்டியல இருக்குமோன்னு சொல்லி. இப்படி மிகப்பெரிய பயங்கரவாதமான செயல்கள்ல நிஃபாக்கும் இருக்கு, நயவஞ்சகத்தனம் இருக்கு. நபி சொல்லி கொடுத்தாங்க, யார் 40 தினங்கள் ஜமாத்துடைய தொழுகையை இமாமோடு சேர்ந்து தக்பீர் தஹ்ரீமா மிஸ் ஆகாம தொழுவாங்களோ ஒரு வக்து கூட, அவங்களுக்கு முதலாவது நிஃபாக்கிலிருந்து விலகல் அளிக்கப்படுது, நிஃபாக்கிலிருந்து விலக்கி வைக்கப்படுவார்கள். இன்னொன்று மிகச்சிறந்த சிறப்பு, பராஅத்து மினன் நார், நரக நெருப்பில் இருந்து அவங்க விலக வைக்கப்படுவாங்க. நரக நெருப்பை விட்டு அவங்க விலக்க வைக்கப்படுவாங்க. அல்லாஹ் அவங்க நரக நெருப்பை விட்டு காப்பாற்றுவான். இது 40 தினங்கள் செய்த அமலுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி. ஹதீஸ் ஹசன், அல்ஹம்துலில்லாஹ். இங்கே 40 ஆண்டுகள் ஒரு பக்கம், அவ்வளவு முடியாது கண்டிப்பா. இப்படிப்பட்ட மனிதர்களை நம்மால தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. சுப்ஹான் அல்லாஹ். நம்ம ஸலஃப்மார்கள் அவங்கள போல ஈமான்லாம் நம்ம கிட்ட நார்மலா பார்க்க முடியாது, தேடினாலும் பார்க்க முடியாது. சுப்ஹான் அல்லாஹ். இது நபி சொல்லி கொடுத்தாங்க. 40 நாள்கள் முயற்சி பண்ணி பாருங்க. 40 நாள் இன்னையிலிருந்து இல்லை நாளிலிருந்து முயற்சி பண்ணி பாருங்களேன். இந்த 40 நாள் என்னால் 5 வக்து தொழுகையும் இமாமுடைய ஜமாத்துல தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழ முடியுதா? சந்தோஷம் ஆயிக்கோங்க. நீங்க உங்க உள்ளத்துல நிஃபாக் இல்லைன்னு சொல்லிட்டு நபி சொல்லி கொடுத்தாங்கல்ல, பொய்யா இருக்க முடியாது, நிஃபாக் உள்ளத்துல கிடையாது. இதே 40 நாள்ல ஒரு வக்து கூட மிஸ் ஆச்சு அப்படின்னா, மிஸ் ஆச்சுன்னா தொழுகை இல்லாம இல்லை, தக்பீர் தஹ்ரீமா மிஸ் ஆச்சு அப்படின்னா புரிஞ்சிக்கணும், பயந்துக்கணும், எங்க என் உள்ளத்துல நிஃபாக் இருக்குதோ, நிஃபாக் இருக்குன்றதுனால தொழுக முடியல. நபி சொல்லி கொடுத்தாங்க, 40 நாள் தொழுகிறீங்களா, நிஃபாக் உள்ளத்துல கிடையாது. முயற்சி பண்ணி பாருங்க இன்ஷா அல்லாஹ். இந்த முயற்சி எல்லாம் நமக்கு வெற்றிகரமான முடிவை கொடுக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இன்னும் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. இன்னும் நம்ம இந்த நிலைத்திருக்கக்கூடிய பண்புகள்ல எங்க தொழுகையை பார்த்தோமோ, நம்ம தௌபாக்கல்ல இஸ்திக்ஃபார்கள்ல நிலைச்சிருக்கணும். நம்ம தௌபாக்களை பார்க்கலாமே, நம்மளுடைய தௌபாக்கள் எந்த நிலைமையில இருக்குது? காலையில தௌபா பண்ணுவோம், ஈவினிங்குள்ள கெட்டு போயிடும். ஈவினிங் தௌபா செய்வோம், காலையில முறிஞ்சு போயிடும். நேத்து பண்ண தௌபா இன்னைக்கு நிலையா இல்ல, இன்னைக்கு பண்ண தௌபா நாளைக்கு நிலையா இல்ல, நாளைக்கு பண்ண போற தௌபா அடுத்த நிலையா இருக்குமான்னு தெரியாது. இந்த அளவுக்கு நம்முடைய தௌபாக்கள் மாறி 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 போய்கிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நார்மலா ஒரு பாட்டு கேட்டுட்டேன், போன்ல பாட்டு கேட்கிறேன், படத்தை பார்க்கிறேன், பார்க்காத ஒரு பார்க்கக்கூடாதுன்னு பார்க்கிறேன், ஹராமான காரியங்களை ஈடுபடுறேன், மனசு வருந்தது, அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், தௌபா செய்கிறேன். ஒரு நாள் போது, 2 நாள் போது, மறுபடியும் அதே பழக்கத்தில் ஈடுபடுறேன். என்ன அர்த்தம்? அந்த செஞ்ச தௌபா அங்க முறிக்கப்படுது. இது என்ன அர்த்தம்? கிடையாது அடுத்த தௌபா பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, அடுத்த தௌபாக்கள்ல ஈடுபடணும், தௌபாக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதனாலேயே மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தௌபா இருக்குல்ல, இந்த தௌபாவுக்கே நம்ம தௌபா செய்யணும். இந்த நாள்கள்ல நம்ம தௌபா இருக்குல்ல, இந்த தௌபாக்களுக்கே நம்ம தௌபா செய்யணும். ஏன் நம்ம தௌபாக்கள் ஒரு கேலியாக இருக்குது,
தௌபா செஞ்சு அந்த தௌபாவுடைய ஸ்டாண்ட்ஸ்ல நம்ம 2 நாள் தாக்க பிடிக்க முடியல அப்படின்னா என்ன தௌபா அது? விளையாட்டா? இல்லை கேலிக்கையா? மார்க்கத்தில் கேலிக்கையா? சொல்றது புரியுதா? இந்த தௌபாக்கள் இருக்குல்ல அல்லாஹ் அடையார்களே, நமக்கு இதில் இஸ்திகாமத் வேணும். அல்லாஹ் கிட்ட நிலையாக மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். இந்த ரமதான் நம்ம கற்றுக் கொடுத்த பாடங்கள்ல நிறைய இருந்தாலும் 2 விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் மனசுல பதிவிட்டு போங்க இங்கிருந்து இன்ஷா அல்லாஹ். ஒன்று, நம்ம செஞ்ச அமல்கள் இருக்குல்ல, இந்த அமல்களை கொண்டு திருப்தி அடையக்கூடாது. அல்லாஹ் கிட்ட பயந்து துஆக்கள் ஈடுபடணும். செஞ்ச அமல் யா அல்லாஹ் ஏதோ ஒன்று பண்ணிட்டேன், இந்த அமல் மூலமாக நீ எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடுப்பியான்னு எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு தரம் உயர்த்தி பண்ணேன்னு எனக்கு தெரியாது, ஏதோ என்னால் முடிஞ்ச அமல்களை பண்ணிட்டேன், இந்த அமல்களை யா அல்லாஹ் நீ அக்செப்ட் பண்ணிக்க, நீ இதை கபூல் செஞ்சிரு. எப்படி கபூல் செய்யணும் தெரியுமா? அல்லாஹ் கிட்ட பேசுங்க, நீ ரஹ்மான் யா அல்லாஹ், நீ ரஹீம் யா அல்லாஹ், உன்னை தவிர என்னுடைய அமல்களுக்கு பெரிய சிறப்புகளை கொடுக்கிறது யாரும் கிடையாது, என்னுடைய செயல்களுக்கு நன்மைகளை நீ வழங்குற மாதிரி, நீ கொட்டி கொடுக்கிற மாதிரி, அள்ளி வழங்குற மாதிரி யாராலும் கொடுக்க முடியாது. ஆகையா அல்லாஹ், நான் செஞ்ச இந்த அமல் தான் கண்டிப்பாக நிறைய குறைகள் இருக்கும், குறைகள் மட்டுமே நிரம்பி இருக்கும். இந்த அமலை எந்த தரத்துல கொண்டு போய் உயர்த்துரு அப்படின்னா, எந்த அமலின் தரத்துல நீ ஃபிர்தௌஸ் கொடுப்பியோ அந்த தரத்தில் நான் செஞ்ச அமலை கொண்டு போய் உயர்த்துறியா அல்லாஹ். அல்லாஹ் கிட்ட பேசுங்க, அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. அதிகமாக துவா இருக்கணும். செஞ்ச அமல் அல்லாஹ் நம்ம கடமையாக கொடுத்தான், செஞ்சு முடிச்சாச்சு, உபரியானங்கள் பண்ணி முடிச்சா அல்லாஹ் கிட்ட துவாக்கள் ஈடுபடுங்க. நபிமார்களை பார்க்கலாமே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் சேர்ந்து காபத்துல்லா கட்டுறாங்க. காபத்துல்லா கட்டின பிறகு என்ன பண்றாங்க? அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறாங்க, அல்லாஹ் கிட்ட கையேந்து நிக்கிறாங்க, கேட்கிறாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், என்னுடைய இந்த அமலை அக்செப்ட் பண்ணிக்க, கபூல் செஞ்சிரு, கபூல் ஆக்கிரு, நீ என்னுடைய துவாவை கேட்கிறவனா இருக்கிற, என் நியத்தை கவனிக்கிறவனா இருக்கிற. என்ன துவா? ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் என்னுடைய இந்த அமலை அக்செப்ட் பண்ணிக்க. இந்த ஆயத்தை படிக்கும் பொழுது சலஃப்மார்கள் அழுவாங்க, முஃபஸ்ஸிர்கள் கோட் பண்ணுவாங்க. வேற என்ன படிக்கலாம் நீங்க இப்னு கஸீர் போன்ற புத்தகங்கள்ல முஃபஸ்ஸிர்கள் இது எழுதுவாங்க சலஃப்மார்களுடைய பெயர்களை குறித்து. இந்த ஆயத்தை படிக்கும் பொழுது சலஃப்மார்கள் அழுவாங்க, அழுது சொல்லுவாங்க, கலீலுர் ரஹ்மான் சபனி பைத்துர் ரஹ்மான் பி அம்ரின் மினர் ரஹ்மான் வ யகாஃபு அல்லா யக்பல அமலு. யார் அவங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பராச்சே. அல்லாஹ்வுடைய நண்பர்ன்றது அல்லாஹ் தஆலா கொடுத்த மிகப்பெரிய பட்டம், மிகப்பெரிய சிறப்புகள் வாய்ந்த பட்டம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ்வுடைய கட்டளையினால் அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டுறார். புரியுதா சொல்றது? அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய வீடு கட்டப்படுது. இப்படி இருந்துமே எல்லாம் செஞ்சு முடிஞ்சு அவங்க பயப்படுறாங்க, இந்த அமல் அல்லாஹ் தஆலா அக்செப்ட் பண்ணாம விட்டுருவானோ. இப்போ சொல்றது புரியுதா? இந்த அளவுக்கு பயங்கள் இப்ராஹிம் போன்ற பெரிய பெரிய ரசூலுக்கு இருக்கும் பொழுது நானும் நீங்களும் அவ்வளவு எதுவும் பண்ணது கிடையாது. இந்த அமல்கள்ல கண்டிப்பா குறைகள் நிறைய இருக்குமே. அல்லாஹ் கிட்ட துஆக்கள் அதிகமா செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட அதிகமா பேசுங்க, அமல்களை குறித்து பேசுங்க. சலஃப்மார்களை பத்தி படிக்கிறோமே, ரமதானுக்கு முன்ன 6 மாதங்கள் ரமதானுக்கான ஏற்பாடுகளை வந்துருவாங்க, ரமதான் முடிந்து 5 மாதங்கள் இந்த ரமதானுடைய அமல்களை அல்லாஹ் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் துஆக்கள்ல கிடப்பாங்க. 5 மாசங்கள் துஆக்கள்ல முடிப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். துஆக்கள் நமக்கு ரொம்ப அதிகமா தேவை, நம்ம செஞ்ச அமல்கள் அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு. இது ஒன்று. ரெண்டாவதாக ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய ஜும்மாவுடைய சுருக்கமும் கூட, இந்த ரமதான்ல நாம செய்த அமல்கள் இருக்குல்ல, இந்த அமல்களை இப்படியே விட்டுடாம அடுத்தடுத்த தினங்கள்ல இந்த அமல்களை கொண்டு போகணும். இதுதான் இஸ்திகாமத், நிலையாக இருக்கணும். செஞ்ச அமல் செஞ்சோம், ஆரம்பிச்சோம், அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்தான், ஷைத்தானிய வஸ்வசாக்கள் நம்மகிட்ட அதிகமா இல்லை, அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்தான், அமல்கள்ல மும்முரமாக இருந்தோம், அல்லாஹ் 1 மாத காலம் முழுக்க முழுக்க அமல்கள்ல வாழ வச்சிருக்க நம்மளை. இதே விஷயங்களை அடுத்தடுத்து கட்டத்து கொண்டு போங்க. அப்படியே எல்லா எண்ணிக்கை அளவு கொண்டு போங்கன்னு சொல்லல, குறைஞ்சது அந்த அமலை விட்டுறாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு கியாமுல் லைல் தொழுதோமா, ஒரு முழு மாதம் தொழுதோம், 2 முழு குர்ஆனை கேட்டிருப்போம், எவ்வளவு முடியுமோ குர்ஆனை கேட்டிருப்போம், 8 ரக்காத் தொழுது இருப்போம். இன்னும் உபரியான மக்கள் தஹஜ்ஜுத் தொழுது இருப்பீங்க தனியா போய்,
இந்த கியாமுல்ல இரவு தொழுகை தொழுதோம் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நமக்கு என்ன நிலைமை இப்ப மாறிடுச்சு? ரமதான்ல மட்டும்தான் இந்த இரவு தொழுகை தொழுகணும், மீதமுள்ள 11 மாதங்கள்ல நமக்கு ஞாபகமே வராது. ஏனோ இது ரமதான்ல மட்டும் கடமையாக்கப்பட்ட இது மாதிரி. அப்படி இல்லையே. புரிஞ்சுக்கணும். 8 ரக்காத் டெய்லியும் தொழ முடியலையா? பிரச்சனை இல்லை, 2 ரக்காத் அட்லீஸ்ட் சொல்லுவோங்க. அந்த அமலை விட்டுடாதீங்க, செஞ்ச அமலை விட்டுடாதீங்க, நிலைத்திருக்க பாருங்க. இன்ஷா அல்லாஹ் எண்ணிக்கை நமக்கு மேட்டர் கிடையாது. குறைஞ்சது பண்ணுங்க, அதிகமா பண்ணுங்க, என்ன மேட்டர் நமக்கு இங்க அமலை விட்டுடக்கூடாது. எது செஞ்சோமா? குர்ஆன் ஓதி வந்தோமா? ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் ஓத முடியல, ஒரு லைன் ஓதுங்க போதும், ஒரு ஆயத்து ஓதுங்க, தினசரி ஓதுங்க, அமலை விட்டுடாதீங்க. அமல் அடுத்தடுத்த நாள் கொண்டு போய்கிட்டு அதிகப்படுத்துங்க, படுத்தாம போங்க. அடுத்த கட்டம் அமலை விட்டுறக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில இன்னையில இருந்து நான் மவுத்து வரைக்கும் எந்த அமலை இந்த மாதத்துல பண்ணேனோ அது நிலையாக கொண்டு போவேன். அல்லாஹ் கிட்ட உறுதிமொழி எடுங்க, நீங்க மனசுல பதிய வைங்க, அடுத்தடுத்த வாழ்க்கையில கொண்டு போங்க இன்ஷா அல்லாஹ். ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி ஜும்ஆ முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நபி சொல்லி இது எதுக்காக சொல்றது? உங்க இரவு தொழுகையின் மீது உங்களுக்கு ஆர்வங்களை அதிகப்படுத்த நபி சொல்லி கொடுப்பாங்க. மன் காம பி அஷ்ரி ஆயாத், எந்த மனிதன் 10 வசனங்களை ஓதி இரவு தொழுகையை நிலைநாட்டுவானோ. எத்தனை ஆயத்து? 10 ஆயத்து. 10 ஆயத்துனா என்ன? ஒரு சில கிராத் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சூரா இஹ்லாஸ் அது 5 வசனங்கள்ல வரும், சூரா காஃபிரூன் 6 ஆயத்துகள், சூரா நாஸ் 6 ஆயத்துகள், சூரா ஃபலக் 5 ஆயத்துகள். சின்ன நமக்கு தெரிஞ்ச சூறாக்கள் தான். இந்த நபி சொல்லி கொடுத்தாங்க, எந்த ஒரு நபர் 10 வசனங்களை 10 ஆயத்துகளை ஓதி இரவு தொழுகை நிலைநாட்டுவாரோ லம் யுக்தப் மினல் காஃபிலீன், அவங்க அலட்சியமான மக்களில் எழுதப்பட மாட்டார். மார்க்கம் இஸ்லாம் பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் இப்படி அலட்சியமான முஸ்லீமாக இருக்க மாட்டாரு. அலட்சியமானவர்களை அவருடைய பெயர் கூட இருக்கு. அல்லாஹ் நபி சொல்லி கொடுத்தாங்களே. எத்தனை ஆயத்து? 10 ஆயத்து. 2 ரக்காத்து போதும்ல. ஒரு ரக்காத்துல ஃபலக், ஒரு ரக்காத்துல நாஸ், ஒரு ரக்காத்துல ஃபலக், ஒரு இஹ்லாஸ், 2 ரக்காத். இது 2 ரக்காத் ஓதுறதுல என்ன ஆயிர போகுது நமக்கு? நபி சொல்லி கொடுத்தாங்க சிறப்புகள் எப்படி? 2 ரக்காத்து 10 ஆயத்துகளை கொண்டு நீங்க முடிப்பீங்க. அப்படின்னா காஃபில்கள்ல அலட்சியமான மனிதர்கள் உங்க பெயர் இருக்காது. நபி பிறகு சொல்லி கொடுத்தாங்க, சரி யாருக்கு இன்னும் அதிகமான சிறப்புகள் எடுக்க ஆசை இருக்குதோ, மன் காம பி மியத்தி ஆயா, எந்த ஒரு நபர் 100 வசனங்களை ஓதுவார்களோ, இரவு நேரத்தில் 100 வசனங்களை கொண்டு யார் தொழுகை நாட்டுவார்கள் சொல்லி கொடுத்தாங்க. குத்திப மினல் கானிதீன், அல்லாஹ்வுடைய அழகான முறையில் வழிபாடு பண்ணக்கூடிய வணக்கசாலியாக எழுதப்படுவார். அல்லாஹ்வுடைய முத்தி, அல்லாஹ்வுடைய ஃபர்மா பர்தார் சொல்லுவாங்கல்ல உருதுல, இப்படி அல்லாஹ்வுடைய முத்தியாக அல்லாஹ் வணங்கக்கூடிய, அல்லாஹ்வை முற்றிலுமாக அவன்கிட்டயே கிடைக்கக்கூடிய மக்களில் நம்முடைய பெயர்கள் எழுதுவான். எப்ப 100 ஆயத்துக்கு ஓதும் போது. பிறகு நபி இன்னும் சொன்னாங்க, இன்னும் அதிகமான அளவுகள் வேணுமா? நபி சொல்லி முடிப்பாங்க, மன் காம பி அல்ஃபி ஆயா, எந்த ஒரு மனிதர் 1000 வசனங்களை ஓதி இரவு தொழுகை நாட்டுவாரோ, நபி சொல்லி கொடுத்தாங்க, குத்திப மினல் முகந்தரீன், அதிகமான நலவுகளை, இன்னும் சொல்ல போனா சிறப்புகளின் கஜானாக்களை தன்வசம் பண்ணக்கூடிய சிறப்பு வாய்ந்த மக்களில் அவருடைய பேர் எழுதப்படும். எப்படி? அல்லாஹ்வுடைய நன்மைகள், சிறப்புகள், பொக்கிஷங்கள், அதை கஜானாவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சிறப்புகள் மிகுந்த லிஸ்ட்ல உங்க பெயரும் இருக்கும். எப்ப? 1000 வசனங்களை ஓதி இரவு தொழுகையை தொழுதா, 100 ஆயத்து ஓதி தொழுதா, அல்லாஹ்வுடைய முத்தியாக அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மக்கள் உங்க பெயர் இருக்கும். அதுவும் முடியலையா? 10 ஆயத்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு, ஒரு இரவுல 2 ரக்காத் அட்லீஸ்ட் தொழுதா என்ன ஆக போகுது? நம்முடைய பெயர் அலட்சியமான முஸ்லிம்கள்ல இருக்காது, உண்மையான முஸ்லிம்களும் பெயர் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இந்த விஷயங்கள் இங்கிருந்து கொண்டு போங்க, ரொம்ப அதிகமாக நிலைத்திருக்கக்கூடிய தன்மையை கொண்டு போங்க. எந்த அமல் செஞ்சோமோ, என்ன துஆக்கள்ல ஈடுபட்டோமோ, என்ன செயல்கள் வார்த்தைகளாக உடம்புடைய அங்கங்கள்ல இருந்து என்ன செயல்கள் வெளிப்பட்டுச்சோ அந்த செயல்களை இன்னும் அதிகமாக கொண்டு போகணும். அடுத்தடுத்த கட்டத்தில் முடிச்சிடாம கன்சிஸ்டண்டா கொண்டு போய்கிட்டு இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த நிலைத்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த இஸ்திகாமத் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா சுப்ஹான் அல்லாஹ், நமக்காக வேண்டி வானவர்கள் உலகத்திலையும் சரி, மறுமையிலையும் சரி, மண்ணறையிலையும் சரி நமக்காக வேண்டி கண்டிப்பா இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பா நமக்கு இருக்கும். மிகப்பெரிய சொர்க்கம் காத்துக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் நமக்காக ஏற்பாடு பண்ண விருந்து நமக்காக இருக்கு. நம்முடைய விருந்தோம்பலை கவனிக்கிற பொறுப்பு அல்லாஹ் எடுத்துக்கிறான்.
நம்மள விருந்தாளிகள் அல்லாஹ் ட்ரீட் பண்ண போறான் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு மேல என்ன வேணும்? கண்டிப்பா கஷ்டங்கள் இருக்கும், கஷ்டங்களை பெருசா எடுத்துக்காதீங்க. இந்த கஷ்டங்களை தாண்டி அமல் பண்றதுல ஒரு டேஸ்ட் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். கஷ்டங்களை தாண்டி, கஷ்டங்கள் இல்லாம எப்படி இருந்தாலும் சரி அமல்களில் ஈடுபடணும். அமல்கள் எண்ணிக்கை மறுபடியும் சொல்றேன், எவ்வளவு வேணா குறைவா இருக்கட்டும், அமல் இல்லாம இருக்கக்கூடாது இன்ஷா அல்லாஹ். இங்கிருந்து போகும் பொழுது நம்ம கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய செய்திவா இருக்கணும், நாம் நிலைத்து இருக்கணும். எது இருந்தாலும் சரி, ரமதான் முடிஞ்சிருச்சு, இனி அடுத்த ரமதான் வரைக்கும், ஏன் என்னுடைய மவுத் வரைக்கும் நிலைத்திருப்பேன் இன்ஷா அல்லாஹ். எந்த அமல் செஞ்சேனோ அது நிலைச்சிருப்பேன் இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயங்கள் இங்கிருந்து கொண்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய மன உறுதி கொடுப்பானாக. அல்லாஹும்ம ஆமீன். அல்லாஹ் எதுவரை வாழ செய்வானோ உண்மையான முஸ்லீமாக, உண்மையான முஸ்லீமாக, உண்மையான முஃமினாக வாழ செய்வானாக. அல்லாஹ் எப்பொழுது நம்மை அழைத்துக் கொள்வானோ ஈமானிய இஸ்லாமிய சிறந்த உயர்ந்த நிலையில் அழைத்துக் கொள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி மன் வஅலா வ பஅத். அன்பார்ந்தவர்களே, ரமதானிய கடைசி நாளாக இருக்கிற காரணத்தினால ஒரு சில நபி வழி சார்ந்த நினைவூட்டல்கள் இந்த தினங்களில் அதிகமாக ஒரு முஸ்லீமாக நானும் நீங்களும் பண்ண வேண்டிய மிக முக்கியமான அமல்களில் ஒன்று நம்முடைய ஜகாத்துல் ஃபித்ர் எடுக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்களோ எல்லாரும் சார்பில் இருந்தும் ஜகாத்துல் ஃபித்ர், ஜகாத்துன்னா ஒன்று பெருசாக யோசிக்க வேணாம். நபி சொல்லி கொடுத்தாங்க ஒரு சா அப்படின்னா நம்ம கிலோகிராம் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மேக்ஸிமம் 3 கிலோ, 2 to 3 கிலோக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் அந்த அளவு வருது. என்ன நாம் வீட்டில் உணவாக உண்ணுவோமோ அதை யாருக்கும் காசாக கொடுக்காம உணவு பொருள்களாக கொடுக்க பாருங்கள். ஒரு சில நபர்கள் இதுக்கான பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க, ஒரு சில கமிட்டி இருக்குது, ஒரு சில மஸ்ஜிதுகள் பொறுப்பு எடுத்துக்கிறாங்க, நான் காசு கொடுத்துட்றேன், அவங்க கொடுத்துப்பாங்க. இதெல்லாம் செகண்ட் ஆப்ஷன். பிரைமரி என்ன இருக்கணும்? என்னுடைய ஜகாத் நான் கொடுக்குறேன், என் வீட்டில் உள்ள மக்களுக்கு ஜகாத் நான் கொடுக்குறேன், யாருக்கு போய் சேரணும் அதையும் நானே தீர்மானிப்பேன் இன்ஷா அல்லாஹ். இது எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுக்காக கொஞ்சம் அலையுங்க. ஏழைகளை தேடினா கிடைக்காமலாம் இல்லை, அந்தளவுக்கு நம்ம வசதிகள் படைத்த பணக்கார நாடுகள் ஒன்றும் இல்லை. ஏழைகள் தெருவுக்கு இருக்காங்க. நம்மால நேரம் ஒதுக்க மட்டும்தான் முடியல. இன்ஷா அல்லாஹ் முதல் உரிமையாக கொடுங்க. யாரெல்லாம் இன்னும் கொடுக்கலையோ இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பெருநாள் தொழுகை போகிறதுக்கு முன்னாடி இதை எடுத்து கொடுத்துருங்க. நபி சொல்லி கொடுத்தாங்க, ஒமன் அத்தாஹா கபுல ஸலாஹ், தொழுகைக்கு முன்னாடி, பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி யார் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பாங்களோ அவங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ர் தான் ஜகாத்துல் ஃபித்ராக கணக்கிடப்படும். ஒமன் அத்தாஹா பஅதஹா, எந்த ஒரு நபர் தொழுகைக்கு பிறகு, எந்த தொழுகை பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுப்பாங்களோ ஜகாத்துல் ஃபித்ராக நினைச்சாலும் சரி, ஜகாத்துல் ஃபித்ராக அது கருதப்படாது, நார்மல் சதகாவாக கருதப்படும். அந்த கடமை முடியாமலே இருக்கும். வீட்டில் எத்தனை மக்கள், பெரியவங்க சின்னவங்க, ஆம்பளை பொம்பளை, இப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்களோ எல்லோருக்குமே இன்ஷா அல்லாஹ் இந்த தனி நபருக்கு இவ்வளவு அடிப்படையில் ஜகாத்துல் ஃபித்ர் எடுத்து கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இது சம்பந்தமாக ஒரு கேள்விகள் வரும். அதில் முக்கியமாக வர்றது, வீட்டில் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, வயிற்றில் உள்ள குழந்தைக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணுமான்னு கேட்டால் அதுக்கு நமக்கு கடமை கிடையாது. வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஜகாத்துல் ஃபித்ர் எடுக்கணும்னு கடமை கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அவங்க சொல்லி கொடுத்தாங்க, நான் என்னுடைய பிள்ளைக்கு வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு கொடுப்பேன், கொடுக்கறது தப்பு இல்லை, ஆனால் கடமையும் இல்லை. கடமையாக எடுத்து எப்படி எனக்கும் உங்களுக்கு உங்கள் பிள்ளைக்கு பண்ணுவீங்களோ அந்த கடமை வயிற்றில் உள்ள பிள்ளைக்கு இல்லை. நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நன்மைகள் இல்லாமல் இருக்காது இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக பண்ணலாம், அல்லாஹ் நன்மை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். கடமை கிடையாது. இப்படி இது மறுபடியும் சொல்கிறேன், காசாக ஒருத்தர் கொடுக்கறது சிறந்தது கிடையாது. நபி சொன்னாங்க, இந்த நீங்கள் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கறது மூலமாக நன்மைகள் 2 மடங்காக கிடைக்கும். ஒன்று, நீங்கள் செய்த நோன்புகளின் பாவங்கள்லாம் மன்னிப்பான். நோன்புகளில் நம்ம கிட்ட இருந்து ஏற்பட்ட பிழைகள், குறைகள், பாவங்கள் அல்லாஹ் மன்னிப்பான். இன்னொன்று மிக முக்கியமானது, துஅமத்துல் மசாக்கீன், ஏழைகளுடைய உணவாகாரமாக ஆகணும், ஏழைகளின் உணவாக மாறணும். காசு கொடுப்போம், அவங்க உணவாக சாப்பிட்றாங்களோ கடனை கூட நமக்கு தெரியாது. நமக்கு என்ன, நபி சொன்னாங்க உணவாக போகணும், உணவாக கொடுக்கணும். காசு பணம் கொடுக்க நபி வழி கிடையாது.
காசு பணம் கொடுக்கிறது சஹாபாக்கள் வழி கிடையாது, காசு பணம் கொடுக்கிறது தப்பும் கிடையாது. சிறந்தது உணவு பொருள்களாக கொடுங்க. எது வீட்டில் சமைக்கப்படுதோ அரிசியை கொடுங்க. அதிகமாக கோதுமை சாப்பிடுவீங்களா, கோதுமை எது நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதிலிருந்து ஒரு ஆளுக்கு இவ்வளவுன்ற கணக்கு அடிப்படையில் கொடுங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் கொடுக்குறோம் இன்ஷா அல்லாஹ். இது யாருக்கு எல்லோருக்கும் கொடுங்க. ஏழைகளுக்கு கொடுங்க. எந்த ஏழையுடைய வீட்டில் அடுப்பெறிய முடியாமல் இருக்கும் அந்த ஏழைகளுக்கு கொடுங்க. நல்லா இருக்கிறாங்கப்பா, இப்ப மட்டும் கொஞ்சம் வேலை இல்லை, அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி தேர்ந்தெடுக்கிறத விட யாருடைய வீடு உண்மையிலேயே ஏழ்மையில் இருக்குதோ அந்த வீடுகளுக்கு முன்னுரிமை கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்முடைய இந்த சதகாத்தை அக்செப்ட் பண்ணுவானாக. அல்லாஹ் ஆமீன். இப்போ பிறகு ரமதானுடைய சுன்னாவாக பார்க்கும் பொழுது ஈதுடைய காலை இன்னைக்கு நைட்டு நாளை காலை சீக்கிரமாக எழுந்திருச்சு வழக்கம் போல ஃபஜர் தொழுதுட்டு சுப்ஹான் அல்லாஹ் திரளுக்கு போய் அல்லாஹ்வுடைய திக்ருகளில் ஈடுபட்டு திரளில் போய் தக்பீர்களில் ஈடுபட்டு தொழுது தொழுது முடிச்ச உடனே வீட்டுக்கு வராமல் அந்த ஹுத்பால முழுக்க முடிகிற வரைக்கும் இருந்து துவாக்களில் கலந்து இமாமுடைய துவாவுக்கு பதில் கொடுத்து நீங்கள் தனியாக துவாக்கள் செஞ்சு எந்த ஒரு சுன்னத்தான தொழுகை இதுக்கு முன்னும் பின்னும் கிடையாது, அதானும் இகாமத்தும் கிடையாது. நார்மலாக போவோம், என்ன செய்யப்படுதோ பின்னாடி இருப்போம், தொழுகுவோம், குத்துபா கேட்போம், வருவோம், எல்லாருக்கும் மனசார சந்தோஷங்களை கொடுப்போம். எந்த மனிதர்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குதோ தப்பு உங்கள்தான் இருக்கட்டும் அவங்கள்தான் இருக்கட்டும், சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், மன்னிக்க முடியாத தப்பாக இருக்கட்டும் எதுனா இருக்கட்டும், அல்லாஹ்வுக்காக நம்முடைய மறுமைக்காக நினச்சி மன்னிச்சு முதல்ல ஃபோன் பண்ணி நேரில் போய் சலாம் சொல்லி பேசுங்க, வாழ்த்துக்களை தெரிவிங்க. இந்த ஈத் உண்மையான ஈதாக நமக்கு ஆகட்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஈதுடைய நலவுகள் எந்த அல்லாஹ் வச்சிருக்கிறானோ அந்த அளவுக்கு நலவுகளை கொண்டு நிரப்பட்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு இத்தகைய ஈதுகளை அடிக்கடி வர செய்வானாக. உண்மையான ஆரோக்கியமான முறைகளில் அல்லாஹ் நமக்கு நிறைய ரமதான்களை வரவைப்பானாக. அல்லாஹ் ஆமீன். அப்போ வெள்ளிக்கிழமையாக இருக்குது, அல்லாஹ் அதிகமாக திக்ரு பண்ணுங்க, அல்லாஹ் அதிகமாக துதிபாடல் பாருங்க இன்ஷா அல்லாஹ். பிறகு நபியின் மீது ஸலவாத்துகள் சலாம் அதிகமாக எடுத்து வைங்க, தெரியப்படுத்துங்க. அல்லாஹ் நமக்கு இத்தகைய திக்ருகளை மொழியக்கூடிய ஞாபகங்களாகவும் நபியின் மீது ஸலவாத்துகள் சலாமை மொழியக்கூடிய ஞாபகங்களாக நம்ம ஞாபகங்களை ஆக்கிருவானாக. அல்லாஹும்ம ஆமீன். இன்னல்லாஹ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عباد الله رحمني رحمكم الله. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيما جليلا جبارا يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم بما تصنعون.